இந்த நம்ம கடையிலலாம் போயிட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்த ஐஸ்கிரீம் ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த இம்போர்ட்டட் ஐஸ்கிரீமில் ஐஸ்கிரீம் பார்லரில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். நல்லா க்ரீமியாக அந்த பேலட்டில் அப்படியே ஒரு ஃபோல்டிங்காக அப்படி போகும் அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு. அது இல்லாமல் அந்த இம்போர்ட்டட் ஐஸ்கிரீமில் இன்னும் டேஸ்ட்டு இன்னமும் சூப்பராக இருக்கும். என்னடா இது நம்ம வீட்டில் பண்ணி பார்த்தா அதில் 20% கூட வரமாட்டேங்குது. எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது ஒரே குழப்பமாக இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் தயிர் இருக்கா போதும், அதை வச்சு நீங்கள் வந்து இந்த சீஸி ஐஸ்கிரீம் சீஸ் கேக் ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுப்பீங்க. அது ஒரு பேலட்டில் ஒரு நல்ல ஒரு க்ரீமியாக செமையாக இருக்குல்ல. அது நம்ம வீட்டில் ஒரு தயிர் இருந்தாலே போதுமானது. அதை வச்சே நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? முக்கியமாக இந்த பீட்டர் இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா விப்பிங் க்ரீமை விப் பண்ணுறதுக்கு கையிலே பண்ணலாம். 25 to 30 minutes ஆகும். இதில் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 10 minutes, குறைஞ்சது 5 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடும். என் அன்பு வணக்கம். ஒரு ஃபேபுலஸ் எக்ஸ்ட்ராடினரி ஐஸ்கிரீம் சூப்பராக பண்ணிடலாமா? இந்த சாம்பார் பொடியவே பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். அதனால தனித்துவமாக உங்கள் வீட்டுக்கே பிரத்யோகமாக அரைச்ச மாதிரியான டெக்ஸ்சரும் ஃபீலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுக்கு வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், விப்பிங் க்ரீம் நான் 1 லிட்டர் நான் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ சில்லுன்னு இருக்குது. சில்லுன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டிலலாம் வந்து அந்த விப்பிங் க்ரீம்லாம் கிடையாதுங்க. சரி, எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கிடையாது, லாக்டவுனில் விற்றுட்டு இருந்தாங்க, இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அதே கடையில் போயிட்டு விப்பிங் க்ரீம் பவுடர்ஸ்ன்னு கேட்டு பாருங்கள், அவங்க அதை வச்சுருப்பாங்க. அது வந்து 50 கிராம் பவுடர் நீங்கள் போட்டிங்கன்னா 100 ml பால் ஊற்றி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த பிராண்டாக இருந்தாலும் இதுதான் ரேஷியோ. நீங்கள் எவ்வளோ க்ரீம் வேணுமோ நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நான் இது 1 லிட்டர் க்ரீம், இது விப்பிங் க்ரீம், அதை நான் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அதில் மில்க் சாலிட்ஸ் இருக்காது, வெஜிடபிள் சாலிட்ஸ் தான் இருக்கும். அதனால் அது விப் ஆகாது. ஸோ விப்பிங் க்ரீம்னு இருக்கிறத மட்டும் வாங்கணும், இல்லைனா அந்த ரெடிமேட் பவுடர்ஸ் வாங்கி மில்க் ஊற்றி பண்ணிக்கலாம். க்ரீமில் இந்த ஏரை இன்கார்பரேட் பண்ணுறது தான் ஐஸ்கிரீமில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாபு. நீங்கள் அதுக்கு தான் ஐஸ்கிரீம் மிஷின்லாம் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லேயும் சரி, லக்ஸூரியஸ் 5-star ஹோட்டல்லையும். ஏன்னா அந்த ஏரை பர்ஃபெக்டாக இன்ஃப்ளூஸ் பண்ணால் தான் அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப லைட்டாக, ரொம்ப டெலிஷியஸாக, சில்கியாக, ரொம்ப ஒரு சாப்பிடும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கிறதுக்கு பெரிய முக்கியமான காரணம் ஐஸ்கிரீம் ஷுட் பி வெரி ஏரி. ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். 1/4 லிட்டராக 4 ஃப்ளேவருக்கு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நான் இதை பண்ண போகிறேன். ஸோ மொத்தம் நம்ம 4 ஃப்ளேவர், டெலிஷியஸ் ஃப்ளேவர்ஸ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணிட்டோம், இதை அப்படியே இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது இந்த ஐஸ்கிரீமோட இம்பார்ட்டண்ட்டான பேஸ். அதை இப்போ பண்ணிடலாம். 400 கிராம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். சில பேருக்கு மில்க் மேடுன்னு சொன்னால் தான் புரியும். ஸோ அதை நான் 400 கிராம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ரெடிமேடாக நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கேன், அதை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரெடிமேடாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ரெசிபி பெருசாக ஆகிடுமேன்னு காரணத்துக்காக நான் அதை காட்டல. அடுத்தது இன்னொரு ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டான ஐஸ்கிரீம் பண்ணும்போது நான் இந்த கண்டென்ஸ் மில்க் எப்படி பண்ணுறதும் காட்டிடுறேன். இதில் 200 கிராம் நான் கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த கெட்டி தயிர் எப்படின்னா, அதாவது ஹேங்டு கேர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹேங்டு கேர்டை நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற தயிரை, நீங்கள் பண்ண தயிராக இருந்தால், நீங்கள் வெளியே வாங்கின தயிராக இருந்தாலும் சரி, ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்ல டைட்டாக எவ்வளோ தூரம் தயிரோடு இறுக்கி கட்டிட்டு அப்படியே தொங்க விட்டோன்னா அதில் இருக்கிற நீரெல்லாம் வெளியே போயிட்டா ஒரு தயிர் இருக்கும். அதில் நான் வந்து 200 கிராம் சேர்த்துக்கிட்டேன். 200 கிராம்னா 200 கிராம் தயிரை வாங்கிட்டு நீங்கள் தொங்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 100 கிராம் தான் மிஞ்சும், இல்லை 75 கிராம் தான் மிஞ்சும். நீங்கள் என்ன பண்ணணும், 1/2 லிட்டரு வாங்கி நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா 250 கிராம் வரும். 200லேருந்து 250 கிராம். 250 போட்டாலும் பிரச்சனை இல்லை, 200 போட்டாலும் பிரச்சனை இல்லை, எப்படி போட்டாலும் வந்துடும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், பிஸ்கு போட்டு பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து லம்ஸு வந்து போகும். இந்த சீஸி ஐஸ்கிரீம்ஸ்லாம் பண்ணும்போது என்ன பண்ணால் மேஸ்கப்போனே சீஸு இல்லைன்னா க்ரீம் சீஸு அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீடுகளில் இருக்காது. நீங்கள் இந்த ஹேங்டு கேர்டு நல்ல வீட்டில் துணியை இந்த மாதிரி கட்டி ஒரு ஓவர் நைட்டு நீங்கள் இதை வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலைல பார்த்தீங்கன்னா வெறும் அந்த தயிர் மட்டும்தான் இருக்கும், அதில் நீர் எதுவுமே இருக்காது. அந்த நீரை தூக்கி போட வேண்டாம், குடிச்சிருங்க. ஏன்னா நான் அதை போட்டு குடித்தேன், அதில் வந்து அது வேவ் வாட்டர்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதை நீங்கள் குடிச்சிருங்க. நான் குடிச்சிட்டேன், யாருக்குமே இருக்காமல் நானே குடிச்சேன். பிகாஸ் சும்மா கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ அதில் ஊற்றி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். ஓகே, இப்போது இது ஃபுல்லாக அந்த லம்ஸ் எல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை.
இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மிக்ஸ்டு நட்ஸ், அதாவது பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண வேண்டியதான், ஒரே ஃப்ளேவர் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மிக்சரையும் அந்த மிக்சரையும் எப்படி போட்டு ஃபோல்ட் பண்ணுறோன்னு காட்டுறேன். ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஐஸ்கிரீம் ரெடி. நான் 4 இதாக பண்ண போகிறதுனால இதை நான் 4த்தையும் நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த போலையும் சேர்த்து 4ஆக அந்த நம்ம இந்த தயிரும் கண்டென்ஸ் மில்க்கையும் நம்ம தனியாக பிரித்து வச்சாச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், விப்பிங் க்ரீம் 1 லிட்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அப்படியே பாதி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் மிச்சத்தை பார்த்து 4ஆக செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3த்துக்கு பிரிச்சுட்டேன். இந்த 4ஆவதாக இருக்கிற இது இந்த 4ஆவது மிக்சருக்கு இதுலேயே நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை ஃபோல்டிங்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளேவர்ஸ்க்கும் பண்ணணும். நடுவில் இப்படி விட்டு அப்புறம் இப்படி திருப்பி நடுவில் இப்படி விட்டு அப்புறம் இப்படி அப்புறம் ஒரு சுத்து. ஒரு விக்ஸ்கை வச்சு அப்படியே டக்குன்னு முடிக்கக்கூடாதுன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐஸ்கிரீமுக்கு ஏர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லபடியாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதை மூடி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஓகே, சாக்லேட் ஐஸ்கிரீம்னா ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஸோ அடுத்த ஐஸ்கிரீமுக்காக பாக்ஸஸ் இதோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ரீசபிள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வைக்கலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்டீல் ட்ரே ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அதுலேயும் வைக்கலாம். ஸோ இது ஃப்ரீசரில் நம்ம வீடுகளில் இருக்க ஃப்ரீசருக்கு இது ஈஸி. நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறது எல்லாமே நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ். ஸோ முதல்ல நான் வந்து பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். பச்சையாக பீட்ரூட்டை அரைச்சி சேர்க்க வேண்டாம், நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி சேருங்க. ஸ்ட்ரெயின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது ஹோம்மேட் மேங்கோ பியூரே, அதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா, ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 8 ஹவர்ஸ் கழிச்சுன்னா மறுநாள் காலையில் தான். ஸோ ராத்திரி வச்சுருங்க. ஏன்னா காலைல வச்சுட்டு இருந்துச்சுக்கோங்க, திறந்து மூடிட்டே இருப்பாங்க. ஃப்ரீசிங் டைம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ராத்திரி போட்டிங்கன்னா காலையில் ஃபேண்டாஸ்டிக்காக ஃபேபுலஸாக ரெடி ஆகிடும். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன்னு, எஸ்ஆர் கிச்சன், அந்த எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது இன்டர்நேஷ்னல், அதாவது உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறது இந்த வாரத்துலேருந்து தொடங்குது. ஸோ யாராவது வெளிநாட்டிலேருந்து நிறைய ரிக்வெஸ்ட், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அப்புறம் யூஎஸ்ஏல இருந்தெல்லாம் ரிக்வெஸ்ட் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி ஓப்பன். நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உங்கள் வீடு தேடியே, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீடு தேடியே இப்போ வரும். ஸோ இந்த நம்பர் இங்கே வருதில்ல, அதுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக ஆர்டர் பண்ணுங்கள். ஹோம் மேட் பண்ணோம் இல்லையா, அதை சாஸை அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். ஓகே, சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணிடுவோமா. என்னோட ஃபேவரட் மேங்கோ, ஸோ அதான் நான் மேங்கோ எடுத்துக்கிறேன். யம்மி, க்ரீமி, அப்படியே அந்த பேலட் அப்படியே கோட் ஆகி வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.